ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று வந்திருக்கு. நல்ல போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக வந்துட்டு கேஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங், அதாவது வந்து டிப்ளமோவில் அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல பெருசாக ஒரு முயற்சி கொடுத்து இந்த போஸ்ட்டை வந்துட்டு கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த போஸ்ட்டை கிளியர் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நீங்கள் ப்ரொமோஷன்லேயே போயிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கான லைஃப் வந்துட்டு நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? பார்த்துக்கிறதுக்கான எல்லா தேவைகளும் வந்துட்டு கண்டிப்பாக இதன் வழியாக வந்துட்டு பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜாபு, சேலரி, லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு தேவையான ஏர்னிங்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த போஸ்ட் வழியாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன அப்படி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சியர். ஓகேங்களா? அடுத்து JDOன்னு சொல்லுவாங்க. ஓவர்சியர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், JDO அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வேக்கண்ட்டு, 794 வேக்கண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க்ஸு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே கிட்டத்தட்ட லைஃபு செட்டில்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். வேறு எதுவும் கூட பெருசாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. என்ன அடுத்தது வந்து இப்போ நான் இதுவே வந்துட்டு ஒரு இதில் குரூப் 4 போஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று ஆல்ரெடி வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் தான் வந்துட்டு இந்த ஓவர்சியர். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ ரோடு இன்ஸ்பெக்டர்லேருந்து இந்த ஓவர்சியர் ஆகிறதுக்கே 8 வருஷம் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சிவில் எது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்துட்டு ஒரு 10 வருஷம் வந்து நீங்கள் சேவ் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டல் ஓவரால் வேக்கண்ட் வந்து 1083. ஓகேங்களா? இந்த 35,500 அப்படின்ற ஒரு பேலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட, அதாவது 35,400 இந்த பே வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் அந்த போஸ்ட்டுக்கான சேலரி. ஸோ அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு 46, 7 அந்த ரேஞ்சுக்கு பக்கமாக வந்துட்டு வரும். ஸோ அந்த லெவலுக்கான ஒரு போஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணி உள்ளே போக பாருங்கள். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அது வந்து பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் 3/2/2023. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து 4/3/2023. ஸோ 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் 27/5. ஓகேங்களா? பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து மார்னிங்கும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வந்து இப்போ எல்லாத்துக்குமே வைக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். அதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்துட்டு அதே டேட்டில் ஆஃப்டர்நூனும் வந்து 2 to 5 அது வந்து நடக்க போகுது. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ் லிமிட்டு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பாருங்கள் இந்தந்த கேட்டகரியில் இவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் முக்கியமானது இப்போ பாருங்கள், கீழே வந்துட்டு ஏஜ் கன்செஷன் அது கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இன் டிப்ளமோ இன் சிவில் அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் போல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்பெஷல் டிகிரி அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப், அது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் டவுன் கண்ட்ரி பிளானிங். இது பாருங்கள், அந்த ஒவ்வொரு இதுக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் அதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் வந்துட்டு அப்ளை பண்ணி எழுத முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்துட்டு ப்ரிஃபர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஃபோர்மேன் கிரேட் 2 இது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து குரூப் 4 சேலரி அதுதான் வந்து வருது. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த கலர் பிளைண்ட்னஸ் இது வந்துட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் 150, அதாவது ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது 150, நெக்ஸ்ட்டு 100 அதில் வந்து கன்செஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஓகே. இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் முக்கியமாக வந்துட்டு கொஷின் பேப்பர் வந்து எந்த இதில் இருக்கும், அதாவது லாங்குவேஜ் சொல்கிறேன் அதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1லேயே வந்துட்டு இப்போ ஒவ்வொரு மேலே வந்து போஸ்ட்டு கொடுத்துருந்த மாதிரி தான் சீரியல் நம்பர் 1 2 3 4 அப்படின்ட்டு பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங்
ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப்பு, டவுன், இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த ஸ்பெஷல் டிகிரி முடிச்சிருக்கவங்க அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிற மாதிரி வந்துருக்கு. ஓகே, பேப்பர் 2ல் வந்துட்டு 200 கொஷின். ஓகேங்களா, அதில் பார்ட் ஏல 100, 150 மார்க்கு. பார்ட் பியில் வந்துட்டு 100 ஜிகே, அதுக்கு ஒரு 150. ஓகேங்களா, அதில் வந்துட்டு மென்டல் எபிலிட்டி வந்து 25 கொஷின் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஓகேங்களா, ஸோ 40% ஆஃப் 150. ஸோ 60 மார்க்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்றாங்க. 60 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 40 கொஷின் வந்து கரெக்டாக போட்டிருந்தா உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் வந்துடும். ஸோ டோட்டல் வந்துட்டு 450. இதில் பாருங்கள், இந்த சீரியல் நம்பர் 1 எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஓவர்சியர் JDO இன் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சீரியல் நம்பர் 1, 2, 3. ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிகிரி முடிச்சிருந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் வந்துட்டு சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் இன்னொன்று முக்கியமானது பாருங்கள், த கொஷின் பேப்பர் இன் சப்ஜெக்ட் பேப்பர் 1 இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் த கொஷின் பேப்பர் இன் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வில் பி செட் இன் போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் லாங்குவேஜ். ஓகேங்களா, அந்த பேப்பர் சீரியல் நம்பர் 1 இருந்துச்சு இல்லைங்களா, அதாவது சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து அது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜிகே வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் அந்த முடிச்சிருந்து அந்த இதுக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும். ஃபார் ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ் பேப்பர் இன் பேப்பர் 1. அடுத்தது பாருங்கள், அந்த கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இதோ என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டன்ஷிப்பு, டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொஷின் பேப்பர் கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. அதுதான் வில் பி செட் இன் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டைமிங் அது எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். OMR மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், they shall be allowed to write the examination from 2 to 4 PM கொடுத்துருக்காங்க. In case of CBT method, they shall be allowed to write the examination 2:30 to 4:30. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எங்கெங்கே சென்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 15 பிளேஸ் தான். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒவ்வொரு பிளேஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டு தலைமையிடம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸில் தான் வந்துட்டு நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு PSTMக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் வந்துட்டு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி சிவில் இன்ஜினியரிங் அது முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உள்ளே போனீங்கன்னாவே மேக்ஸிமம் வேறு எதுவும் இது பண்ணாமல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அது தெரிஞ்சுட்டு வளர்கிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டுமே பார்த்தா போதும். நம்ம ஓகே ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா நான் வந்து இது நேரில் பார்த்துட்ருக்கேன். இப்போ JDO ஓவர்சியர் அவங்க வந்துட்டு எங்கேயோ வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.